நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாலாஜி, மெட்ராஸ் ஐயா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க? நீ போட்ட ஸ்டைலு, நான் போட்ட மெட்ராஸ் ஐயா. ஐயோ அம்மா, தேவையாடா இதெல்லாம்? அந்த பயம் இருக்கட்டும். உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன், பயம்னு சொல்ற. அப்ப பயப்பிலன்னு ப்ரூவ் பண்ணு. என்ன பண்ணணும்? தைரியமான ஆம்பளையா இருந்தா போய் ஜெயா பக்கத்தில் உட்காரு பார்ப்போம். இந்த பிளான் அவ சொன்னாலா? அது எப்படி உனக்கு தெரியும்? ம், யார் பிளான் தான் உனக்கு என்ன? அவ பக்கத்தில் உட்கார முடியுமா முடியாதா? எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். அப்ப பயம் ஒத்துக்கோ. ஒத்துக்கிறேன்டா, வரட்டா? ஹலோ, ஒரு நிமிஷம். பயந்துட்டாங்கிறது அடையாளமா அவன் கையில ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. இப்ப அதெல்லாம் தேவையா? காட்ஃபாதர் படம் மாதிரி. ஐயோ ஐயோ ஐயோ! டேய், தப்பு தப்பா ஆட்டம் ஆடாதடா டேய். ஐயோ, ரத்தம் இருக்குடா. ரத்தமா? எங்க? அம்மா வலிக்குதே. உடனே காலேஜ் டாக்டர் பார்த்து ஊசியை போட்டுரு, இல்லைன்னா பாய்சன் ஆயிரும்டா. ஐயோ, கொஞ்சம் கூட வரியா ஜெயா? எனக்கு ஊசினா பயம் தெரியும்ல. ஐயோ, உயிர் போதே. டேய், ஊசி போடலன்னா உண்மையாவே உயிர் போயிடும், ஓடு. ஐயோ, என்ன சிரிக்கிற? அவனை போட்டு ஏன் இந்த பாடுபடுத்துற? எத்தனை நாள் தான் உன்னையே பாடப்படுத்துறது? அதான் ஒரு சேஞ்சுக்கு. பயம் இல்லைன்னா என் பக்கத்துல வந்து உட்காரலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ பக்கத்துல உட்கார மாட்டேன். சரி, வேணான்னா போ. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் பயந்துட்டேன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன். எப்படி? நீ சொன்ன மாதிரி தான். நான் என்ன சொன்னேன்? பயந்துட்டா ஒழுங்கா கையில முத்தம் கொடுத்துட்டு போன்னு சொன்னல. அடுப்பாவி, அது பாலாஜிக்கு சொன்னது. யாருக்கா இருந்தா என்ன, பயந்துட்டோன்னு ஆயிப்போச்சு, ப்ரூவ் பண்ணிட வேண்டியதான். வேணாம், விளையாடாத. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. கார்த்தி, நீயாடா இதெல்லாம் பண்றது? சரி, 20ஆம் தேதி என்ன சொல்ல போற? அவசர கொடுக்க பொறு, சொல்றேன். ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, பாய். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றா? மாப்பிள, யாரா இந்த பஞ்சாயத்து கூட்டினது? ஆத்தி பெரிய தேவரா? அப்ப சீரியஸான வழக்காதான் இருக்கும். என்னன்னு தெரியலையடா. அதானே, சமீப காலமா நம்ம அல்கொய்தா வேலைகளை வேற ஸ்டாப் பண்ணி தானே வச்சிருக்கோம். பயங்கரமா படிச்சு பாசலா வேற ஆயிட்டமா. அத கேள்விப்பட்டு பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் என்கிட்ட டியூஷன் வரேன்னு ஒரே ஆட்டம். உடனே ஓவரா கொட்டுவியே. என்ன சப்ஜெக்ட் டியூஷன்? இங்கிலீஷ். டேய், சீரியஸான மேட்டர் பேசணும் வர சொன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வர சொன்னா பேசணும்ல. தாத்தா கடியார மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா என்னன்னு சொல்லு மச்சான். யாரோ ஸ்வேதாவுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காங்க. டேய், இதுல சிரிக்க என்னடா இருக்கு? லவ் லெட்டர் மேட்டர்லாம் ரொம்ப பழசு மாப்பிள, அத போய் ரிப்பீட் போடுற. லெட்டர்னா லெட்டர், அப்படி ஒரு காமெடி லெட்டர். படிச்சா மனசுல இருக்க கவலை எல்லாம் பறந்து போயிடும். அவனுக்கு வந்த 2 லெட்டரையும் நாங்க படிச்சிருக்கோம் மச்சான். அது எவனோ காமெடி டைம் வேலை. அதுல நம்ம சீரியஸா வரதுக்குலாம் ஒண்ணும் இல்லடா. ஸ்வேதாவுக்கு 3வது லெட்டர் வந்திருக்கு. வாரம் 1ன்னு ஆனந்த விகடன் மாதிரி விடுறான்னு நினைக்கிறேன். அதுல என்னன்னு மாப்பிள எழுதியிருந்தேன்? என்ன மாப்பிள்ள பெருசா எழுதிருக்க போறான்? அந்த அட்டு நாய் யோசிக்க கூட செய்யாது. ஏதாவது சினிமா பாட்டை அவனே எழுதுற மாதிரி மடக்க மடக்க எழுதிருப்பான். அதானே? என்ன பாட்டு? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். அவன் உயிரோட இருந்தா தானே வர்றதுக்கு. அடிச்சு கொல்லுவான் அவனை. அதுக்கு அவன் ஆள் யாருன்னு தெரியணுமே. ஏய் விடுங்கடா, அவனை போய் சீரியஸா பேசிட்டு. அவன் சரியான டம்மி பேசுமாப்ல. நாம சீரியஸ் ஆகலடா, ஆனா அவன் சீரியஸ் ஆயிட்டான். என்னடா சொல்ற? இந்த லெட்டர் அவன் ரத்தத்துல எழுதியிருக்கான்.